ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கான ட்ரேட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டே தான். டோட்டலாக வந்து நான் 10 டேஸ் வந்து ட்ரேட் பண்ணேன். 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 10 டேஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் 10 டேஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்ன ரிசல்ட் வந்தது, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 10 நாளோ 1 மந்த்தோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இப்படிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ வின் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கால்குலேட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து டிக் மேனரில் போகிறோமாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து 10 டேஸ் வந்து எப்போதுமே ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். வந்து எவ்வளோ ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அந்த 10 டேஸில் வந்து ஒரு 7 ட்ரேடு 8 ட்ரேடு நம்ம வின் பண்ணுறோம். லாஸ் வந்து ஒரு 3 ட்ரேடு 2 ட்ரேடு இப்படி தான் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வின்னிங் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே வந்து நம்ம 7 ட்ரேடு 6 ட்ரேடு 8 ட்ரேடு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம லாஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு 3 ட்ரேடு இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோன்னா அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும். அது பேஸ் பண்ணி நம்ம இருக்கலாம். ஒரு 2 ட்ரேடு கூட நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் 8 ட்ரேடு வந்து நம்ம லாஸ் பண்ணாலும் நம்மளுடைய அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரிஸ்க் கம்மியாகவும் ரிவார்டு வந்து அதிகமாகவும் வச்சு நம்ம பண்ணணும். நான் அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பற்றி தனி ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு அது கிளியராக புரியும். இதில் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து நான் 10 பாயிண்ட் டார்கெட்டும் 10 பாயிண்ட் வந்து எஸ்எல்லும் வச்சு தான் நான் பண்ணினேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு பிகினர் வராங்க, இப்போ தான் நியூவாக கற்றுக்க போகிறாங்க மார்க்கெட்டுங்கும்போது அவங்க வந்து அதிகமான வந்து ரிவார்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே கேப்சர் பண்ண முடியாது. ஸோ மினிமமாக வந்து எவ்வளோ முடியுமோ அதை வச்சு பண்ணுறதுக்காக தான் நான் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து வச்சு பண்ணினேன். ஸோ 10 பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரைலிங் போட்டு இன்னும் வந்து வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டு ரன் போகும்போது நம்ம கேப்சர் பண்ணவும் முடியும். அதே போல் லாஸும் வந்து நான் ரொம்ப கம்மியான லாஸ் தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் பர் ட்ரேடுக்கு. அதே மாதிரி என்னுடைய ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கும்போது பிகினராக வரவங்க ஈஸியாக ஒரு 10 ட்ரேடை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி அவங்க கால்குலேட்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த 10 டேஸாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்தா ஒரு பிகினர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அவங்களுடைய ட்ரேடிங்க்கு வந்து இதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் அப்படிங்கிறது 100% வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கனால ஒரு பிகினர் வந்து உடனே வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டைம் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 மந்த்தாவது அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் உங்கள் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி நிஃப்டி, அதனால் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வந்து நான் வந்து எந்த ட்ரேடும் எடுக்கலை. இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, இந்த லைனுக்கு மேலே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போயிட்டு க்ளோஸ் வச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஒரு 23,320 வரைக்கும் நான் இந்த ட்ரா பண்ணுறேன் இல்லையா, அது வரைக்கும் வந்து ரேஞ்ச் இருக்குது. மார்க்கெட்டு இன்றைக்கி அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னாக்கா அது வரைக்கும் மூவ் ஆக ரேஞ்ச் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ள டிமாண்ட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் வரும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது வந்து 220க்கு மேலே மார்க்கெட் வந்து 23,220க்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் வச்சுன்னா
மேலே வந்து கால் ஆப்ஷனும் கீழே வந்து நான் லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா கீழே வந்து புட் ஆப்ஷனும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நான் எந்த ட்ரேடும் எடுக்கலை இன்றைக்கி. எனக்கு வந்து இன்றைக்கி ட்ரேடு எங்கே கிடச்சிதுன்னா, நான் அது ட்ரா பண்ணுறேன்ல அந்த கேண்டில், க்ரீன் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சின்னதாக வந்து அந்த 3 க்ரீன் கேண்டில்ஸ்லேயே வந்து எனக்கு நான் ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி எடுத்துட்டேன். பட் 3 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ரொம்ப பெருசாக ப்ரீமியம் வந்து மூவ் ஆகி போகலை. ஸோ மொமெண்டம் இல்லாத மாதிரி இருந்தது. என்னுடைய டார்கெட் வந்து எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. 10 பாயிண்ட் வந்து புக் பண்ணியிருந்ததில் 770 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. 770 கிட்ட வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம ஷோ பண்ணுற இந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எப்போதும் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பிகினருக்காக வந்து ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது முடிஞ்சிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 23,150 கால் ஆப்ஷன் நான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு 770 ருபீஸ் வந்து எனக்கு அமௌண்ட் கிடச்சிருந்தது, ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதனால் வந்து போதும் அப்படின்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து 2.5% ரிட்டன். ஆல்ரெடி வந்து ஒரு 9 ட்ரேட் எடுத்ததில் 38% வந்து ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு 2.5%. ஓவராலாக பார்க்கும்போது 40% விட இந்த 10 டேஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். 40% வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சி 30K நான் யூஸ் பண்ணியிருந்தேன் கேபிட்டலாக ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு 10 டேஸில் வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 9 டேஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து லாஸ் வந்திருந்தது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது ஓவராலாக 40% வந்து நான் ப்ராஃபிட்டில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். 30Kக்கு 40% அப்படின்னு பார்க்கும்போது 12,000 ருபீஸ் வந்து எனக்கு இந்த 10 டேஸில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடிஞ்சுது. ஸோ நான் சிம்பிளான ஒரு ப்ராஃபிட்டை தான் நான் வந்து டார்கெட் தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் இந்த 10 டேஸில் வந்து என்னால் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து என்னால் வந்து இது பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த 12,000 அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லேயோ நான் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணியே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ட்ரேட் எடுத்திருந்தேன். இதை உங்களுக்குமே நான் ஷோ பண்ணியிருந்தேன். மார்னிங்கே ட்ரேட் முடிச்சுட்டு அதுவுமே நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. நான் ஷோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதுலேருந்து ஏர்ன் பண்ணது தான் இது. வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை செகண்டரி சோர்ஸாக ஒரு இன்கம் தேடுறவங்களுக்கு, ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். ஒரு சேலரி பீப்புளுக்கே தெரியும். இந்த சேலரியே வந்து 1 மந்த் வந்து ஒர்க் பண்ணி இந்த சேலரியே வந்து ஏர்ன் பண்ணும்போது அதில் உள்ள கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். இந்த அமௌண்ட்டே வந்து சேலரியாக வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்துட்டு என்னால் வந்து இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரியலி வந்து எனக்கு ஹாப்பி தான். இந்த வீடியோஸில் வந்து நான் இந்த பிளேலிஸ்ட் வந்து இதுக்கு 10 டேஸ்க்கு வந்து ட்ரேடிங்க்கு வந்து நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் எல்லா வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பிகினராக வர்றவங்க 10 டேஸ் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோஸ், இந்த ட்ரேடிங் ரிசல்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ட்ரேடிங் ரிசல்ட்டை மட்டும் நான் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு 40% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு 10 டேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஒருவேளை வந்து முடிஞ்சுது அப்படின்னாக்கா என்னுடைய போர்ட்ஃபோலியோ பிஎன்எல் வந்து நான் மொத்தமாக வந்து எவ்வளோ ட்ரேட்ஸ் இருந்தேன் இந்த இயரில் 17th அன்னைக்கிலேருந்து நான் ட்ரேட் எடுக்கிறேன் 10 டேஸாக. ஸோ அதில் வந்து ஓவராலாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரிஜினலான எல்லா ட்ரேட்ஸுமே ஆட் பண்ணி வந்து போர்ட்ஃபோலியோ வேணால் முடிஞ்சால் நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிகினராக வர எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.